Hello friends, welcome to my channel. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து 2014 2025 வரையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்க்கலாம். விஞ்ஞான தாரா திட்டம், விஞ்ஞான் தாரா ஸ்கீம் 2025. ஸோ இது பாருங்கள், இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து விஞ்ஞான தாரா திட்டம் 2025. ஸோ இதோட செயல்படுத்தும் அமைப்பு பாருங்கள், மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை. திட்ட காலம் வந்து 2021-22 டு 2025-26 வரையும். இதோட அமைச்சகம் வந்து மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ஸோ விஞ்ஞான் தாரா திட்டம் 2025 இதுக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ செகண்ட் பார்க்கலாம், ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் 2025. ஸோ இது வந்து ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு ஒரே சந்தா மூலம் ஆராய்ச்சி இதழ்களை கொடுக்கறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. மினிஸ்ட்ரி பாருங்கள், மத்திய கல்வி அமைச்சகம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கீம் பார்க்கலாம், பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் 2024. ஸோ 2024-25 வந்து மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் வந்து இந்தியாவின் சிறந்த 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி தரதான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ 12 மாதங்கள் வந்து உள்ளக பயிற்சி, அதாவது 12 மந்த் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ இதோட மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 5,000. ஸோ அதில் வந்து ஒரு முறை மட்டும் வந்து 6,000 தருவாங்க. ஓகேங்களா. ஸோ வயது தகுதி வந்து இதுக்கு 21 to 24 வரையும் 5 ஆண்டுகள் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம், பிஎம் சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா 2024. இது வந்து 1 கோடி வீடுகளில் மின்சார தகடுகள் நிறுவ வந்து இலக்கு, அதாவது எலக்ட்ரிக் பிளேட் எல்லா வீட்டு மேலேயும் வந்து 1 கோடி வீடுகள் மேலே வந்து எலக்ட்ரிக் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இதோட வந்து இலக்காக இருக்குது. மின்சார தகடுகள் வந்து வீட்டின் கூரைகளில் நிறுவ மத்திய அரசு வந்து இதுக்கு மானியமும் வழங்குறாங்க. வீட்டின் கூரைகளில் மின்சார தகடு நிறுவனால மாதத்திற்கு வந்து 300 யூனிட் வந்து இலவச மின்சாரம் தருவாங்க. ஸோ 2026-27க்குள்ளே 1 கோடி வீடுகள் மூலம் 30 கிகாவாட்ஸ் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்கிறது தான் இதோட இலக்காக இருக்குது. ஸோ பிஎம் சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா 2024. இது எதுக்காக அப்படின்னா மின்சார தகடுகள் வந்து 1 கோடி வீடுகளில் நிறுவறதுக்கு தான் இதோட இலக்காக இருக்குது. இதோட அமைச்சகம் வந்து புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம். மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கீம் பார்க்கலாம், ஏக் பேட் மா கி நாம் கேம்பெயின் 2024. அன்னையின் பெயரில் ஒரு மரம். இது தொடக்கம் வந்து 5th ஜூன் 2024 உலக சுற்றுச்சூழல் தினம். 5th ஜூன் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். பிரதமர் மோடி வந்து டெல்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் அரச மரம் ஒன்றை நட்டு தொடங்கினார். இதோட இலக்கு வந்து 2024 செப்டம்பர் மாதத்திற்குள் 80 கோடி விதைகளை விதைப்பது தான் இதோட இலக்காக இருக்குது. அமைச்சகம் வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சகம். ஸோ ஸ்கீம் வந்து ஏக் பேட் மா கி நாம் கேம்பெயின் 2024. நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து அதே பேரில் இருக்குது, ஏக் பேட் மா கி நாம் 2.0 ஸ்கீம். ஸோ இதோட முதல் கட்டம் வந்து 5th ஜூன் 2024, இரண்டாவது கட்டம் வந்து 5th ஜூன் 2025. இதோட தொடக்கம் வந்து மகாவீர் ஜெயந்தி பூங்கா புதுடெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட இலக்கு வந்து 5th ஜூன் 30th செப்டம்பர் 2025க்குள் 10 கோடி மரங்களை இந்தியா முழுதும் நடுறதா இதோட இலக்காக இருக்குது. ஏக் பேட் மா கி நாம் 2.0. ஸோ 2 ஸ்கீம் வருது இதே பேரில். ஒன்று 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக, இரண்டாவது கட்டம் வந்து 5th ஜூன் 2025. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள், பிருத்வி விக்ஞான் ஸ்கீம் 2024. ஸோ இது எதுக்காக அப்படின்னா புவி ஆய்வு பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பிருத்வி விக்ஞான் ஸ்கீம். ஸோ இது புவியை மட்டும் ஆய்வு பண்ணாமல் கடல் ஆய்வு, பருவநிலை மாறுபாடு ஆய்வு மற்றும் துருவ பகுதிகள் ஆய்வு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிருத்வி விக்ஞான் ஸ்கீம். இதோட அமைச்சகம் வந்து மத்திய புவி அறிவியல் துறை, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஓகேங்களா. ஸோ புவி ஆய்வு வந்து எந்த வருஷம் அப்படின்னா 2021-26 வரையும் இந்த ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம், பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் 2024. இது வந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் பெற வழிவகுக்கும் திட்டமாக இருக்குது. இது பயன்பெறுபவர்கள் வந்து நாட்டின் தலை சிறந்த உயர்கல்வி நிலையங்களை சேர்க்கை பெறும் மாணவர்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து 860 சிறந்த நிறுவனங்களில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பிணையோ உத்தரவாத கையொப்பமோ இன்றி வங்கி மூலம் கடன், அதாவது நாமினியோ எந்த கேரண்டியோ இல்லாமல் வந்து நீங்கள் எஜுகேஷன் லோன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் வரை வந்து கடன் பெறலாம். தகுதி வந்து அவங்களோட அதாவது மந்த்லி இல்லை இயர்லி இன்கம் வந்து 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கட்டணம் மற்றும் படிப்பு சார்ந்த இதர செலவுகள் வந்து இதில் அடங்கும். ஆண்டுதோறும் வந்து 22 லட்சம் மாணவர்கள் வந்து இது மூலியமாக பயன்பெறாங்க. இதோட அமைச்சகம் வந்து மத்திய
கல்வி அமைச்சகம். PM வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் 2024. நெக்ஸ்ட் ஸ்கீம் PM E-Drive 2024. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். இதோட பீரியட் வந்து October 1, 2024 to March 31, 2026. இதோட இலக்கு வந்து மின்சார வாகனங்களுக்கு மாறுறது, அதாவது எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது அதோட இலக்காக இருக்குது. அமைச்சகம் வந்து கனரக தொழில்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். PM E-Drive 2024 எதுக்காக அப்படின்னா மின்சார வாகனங்களுக்கு மாறுறது தான், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் தர்த்தி அப ஜன்ஜத்திய கிராம் உட்கஷ் அபியன் 2024. இது எதுக்குன்னா பழங்குடியின பகுதிகளை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். 2025 இந்த திட்டத்தின் கீழ் 22,000 ஜன்சேவா முகாம்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் வந்து அரசின் திட்டங்கள் பழங்குடியினருக்கு வந்து கொண்டு சேர்க்கறது தான் இதோட நோக்கம். அமைச்சகம் வந்து மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை, அதாவது ட்ரைபல் அஃபேர் மினிஸ்ட்ரி. தர்த்தி அபஜன்ஜத்திய கிராம் உட்கஷ் அபியன் 2024. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் NPS வட்சால்யா ஸ்கீம் 2024. NPS ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். குழந்தைகளின் ஓய்வூதியத்திற்காக பெற்றோர் சேமிக்கும் திட்டம் இது. ஓகேங்களா, குழந்தைகளுக்கு நம்ம ஓய்வூதியம் திட்டம் வந்து சேமிக்கலாம். ஸோ ஓய்வூதிய கணக்கு தொடங்க முடியும், குழந்தையின் பெயரில் ஓய்வூதிய கணக்கு வந்து தொடங்க முடியும். 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக ஓய்வூதிய நிதியை வந்து பெற்றோர் வந்து சேமிக்கலாம். ஸோ ரூபாய் 1000 செலுத்தி சேமிப்பு கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1000 செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயது நிரம்பியதும் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறலாம், அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் இதுலேருந்து நம்ம வெளியேறலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டத்திலையும் சேர்ந்துக்கலாம். இந்த குழந்தைகள் 60 வயது எட்டிய பிறகு ஓய்வூதியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 60 ஏஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும் அப்படின்றாங்க. குறிப்பிட்ட சில காரணத்திற்காக மொத்த பங்களிப்பில் 25% வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இது போன்று வந்து 3 முறை வந்து அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, NPS வட்சால்யா ஸ்கீம் 2024. நெக்ஸ்ட் ஸ்கீம் உன்னதி ஸ்கீம் 2024. நெக்ஸ்ட்டு உன்னதி ஸ்கீம் 2024. உன்னதி ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், அல்ட்ரா பூர்வ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம். இதோட நோக்கம் வந்து இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியர்களில் தொழில் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருக்குது. அமைச்சகம் வந்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் சீட்ஸ் 2024. எண்ணெய் வித்துக்கள் வந்து இயக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதோட மதிப்பு வந்து 10,103 கோடி. இதோட திட்ட காலம் வந்து 7 ஆண்டுகள், அதாவது 2024-25 to 2030-31. இதோட நோக்கம் வந்து உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் அதிகரிப்பு மற்றும் சமையல் எண்ணெயில் தன்னிறைவுக்காக. இதோட அமைச்சகம் வந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நல அமைச்சகம், நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் 2024. நெக்ஸ்ட்டு LIC பீமா சக்தி யோஜனா 2024. இது தொடக்கம் வந்து பானிபட் ஹரியானாவில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் வந்து பெண்களை LIC முகவர்களாக தேர்வு செய்தல். ஓகேங்களா, இலக்கு வந்து 2 லட்சம் மகளிருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது இதோட இலக்கு. முதல் கட்டம் வந்து 35,000 பெண்களும், அடுத்த கட்டம் வந்து 50,000 பெண்களும் வந்து தேர்வு செய்கிறதா இருக்குது. தகுதி வந்து 18லேருந்து 50 வயது பெண்கள் வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி வந்து இருக்கணும். 3 ஆண்டுகளுக்கு பயிற்சி மற்றும் நிதி உதவி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LIC பீமா யோஜனா 2024. நெக்ஸ்ட் பாருங்கள், லக்ஷ்பதி டிடி ஸ்கீம் 2023. ஸோ இதோட நோக்கம் வந்து சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு ஆண்டு வருமானத்தை வந்து 1 லட்சத்திற்கு மேலே அதிகரிக்கிறது தான் இதோட நோக்கம். 3 கோடி பெண்களை வந்து லட்சாதிபதிகளாக்க இதோட இலக்கு, அதாவது லக்ஷ்பதி திதி ஸ்கீம் 2023. நெக்ஸ்ட்டு நமோ ட்ரோன் டிடி ஸ்கீம் 2023. இதோட நோக்கம் பாருங்கள், 3 ஆண்டுகளில் 2023-24 முதல் 2025-26 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 15,000 ட்ரோன்கள் வந்து வழங்குறது தான் இதோட நோக்கம். ஸோ உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்க இவைகள் வந்து பயன்படுத்தப்படும் அந்த ட்ரோனை. இது அமைச்சகம் வந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், நமோ ட்ரோன் டிடி ஸ்கீம் 2023. நெக்ஸ்ட்டு PM விஸ்வகர்மா ஸ்கீம் 2023. இதோட நோக்கம் வந்து பாரம்பரிய கைவினைஞர்களை ஆதரித்தல். 18 கைவினை கலைகளுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. ₹1 lakh and 2 lakh, அதாவது 2 கட்டங்களாக வந்து கடன் வழங்கப்படும். எவ்வளோ வட்டியிலனா இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. திறன் பயிற்சி வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து வழங்கப்படும். PM விஸ்வகர்மா ஸ்கீம் 2023. ஸோ இதோட மினிஸ்ட்ரி வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் 2023. ஸோ 1 to 75 ரயில் நிலையங்கள் இந்தியா முழுதும் சீரமைக்கிறதா இதோட நோக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 73 ரயில் நிலையங்களும். மினிஸ்ட்ரி வந்து மத்திய ரயில்வே அமைச்சகம், யூனியன் ரயில்வே மினிஸ்ட்ரி. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் 2023. நெக்ஸ்ட்டு பிஎம்இ பஸ் சேவா 2023 ஸ்கீம். இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களில் 10,000 மின்சார பேருந்துகள் வந்து இயக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. இதோட மாடல் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஓகே. மினிஸ்ட்ரி வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம். பிஎம்இ பஸ் சேவா 2023. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். மகிழ சமன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் 2023. இது மகளிருக்கான சேமிப்பு திட்டமாக இருக்குது. 7.5% ஆண்டு வட்டியில் இந்த திட்டம் வந்து இருக்குது. அதிகபட்சம் வந்து 2 லட்சம் வரையும் வாங்கிக்கலாம். இது ஆனால் வந்து தற்போது இதை நிறுத்தியிருக்காங்க. 31 மார்ச் 2025 வரையும் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதோட மினிஸ்ட்ரி வந்து மத்திய நிதி அமைச்சகம், அதாவது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. மஹிளா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் 2023. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள். பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் 2022. பிரதன் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. இது வந்து இதோட மாதிரி வந்து பள்ளிகளை உருவாக்கும் திட்டம் தான் இது. கல்வி முறை வந்து புதிய கல்விக் கொள்கை, அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி 2022. பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் 2022. இந்தியா முழுவதும் வந்து 17,500 பள்ளிகளை பிஎம் ஸ்ரீ பள்ளிகளாக மாற்றுறதா இதோட இலக்காக இருக்குது. இதோட அமைச்சகம் வந்து மத்திய கல்வி அமைச்சகம். ஸோ பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் 2022. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். உல்லாஸ் ஸ்கீம் 2022. ஃபுல் ஃபார்ம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி 2022 to 27. இது வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து கற்றல் பற்றிய புரிதலுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து உல்லாஸ் ஸ்கீம். இதோட வேறு பெயர் பார்த்திங்கன்னா புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம். ஸோ நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். இது வயது வந்தவர்களுக்கான கல்வி தான் இது. 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை கணித பயிற்சியும் இருக்குது. இது புதிய கல்விக் கொள்கையின் படி செயல்படுத்தப்படுகிறது. அமைச்சகம் வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து அக்னிபாத் ஸ்கீம் 2022. இது வந்து 3 படைகளில் அக்னி வீரர்களை 4 ஆண்டுகள் நியமனம் செய்யும் திட்டமாக இருக்கு. 17.5 22 வயது இளைஞர்கள் வந்து இதுக்கு தகுதியாக இருப்பார்கள். 25% சிறந்த வீரர்களும் 15 ஆண்டுகள் வந்து இதை தொடர முடியும். 22 வயது வந்து மத்திய பாதுகாப்பு 25% சிறந்த வீரர்கள் வந்து 15 ஆண்டுகள் வந்து இதை தொடர முடியும். இதோட மினிஸ்ட்ரி பாருங்க, நிக்ஷய் மித்ரா யோஜனா 2022. அதாவது பிரதன் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியன், PMTBMBA. ஓகே. இது வந்து காச நோயாளிகளை தத்தெடுக்கும் திட்டமாக இருக்குது. நிக்ஷய் போஷன் யோஜனா வந்து எந்த வருஷம்னா 2018. காச நோயாளிகளுக்கு வந்து மத்திய அரசு வந்து ரூபாய் 1000 மாதம் வழங்குகிறது. மாதம் வந்து 1000 ரூபாய் காச நோயாளிகளுக்கு வந்து மத்திய அரசு வழங்குது. இந்தியாவோட இலக்குன்னு பார்த்தீங்கன்னா காச நோயை ஒழிப்பது. எந்த வருஷம்னா 2025. இதோட அமைச்சகம் வந்து மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து பிரதன் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா 2021 to 2022. இது வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்னா பட்டியலினத்தவர்கள் அதிகம் வசிக்கும் கிராமங்களில் மேம்பாடுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். எதுக்கு பாருங்க, வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு, திறன் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு. இது வந்து 3 திட்டங்கள் ஒன்றிணைந்து தொடங்கப்பட்ட திட்டமாக இருக்குது. அது என்னென்ன திட்டங்கள் பார்க்கலாம். பிரதன் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா 2010 தொடங்கப்பட்டிருக்கு. ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் டு ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான். இது வந்து 1980. நெக்ஸ்ட் பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரதாஸ் யோஜனா 1980. ராம் சத்ரவாஸ் யோஜனா 1980. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள். பிஎம் மித்ரா ஸ்கீம் 2021. மித்ராவோட ஃபுல் ஃபார்ம் வந்து மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் பார்க்ஸ். ஸோ இது வந்து பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்காவாக இருக்குது. இதோட நோக்கம் வந்து இந்தியாவில் ஆடை தொழில் மேம்பாடுக்காக கொண்டு வரப்பட்டது. நாட்டின் முதல் பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகரில் அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் 7 டெக்ஸ்டைல் பார்க் இருக்குது. அது வந்து தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசமாக இருக்குது. இதில் வந்து பிஎம் மித்ரா ஸ்கீமோட 5 விஷன் கேட்கலாம். ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன் அண்ட் ஃபேஷன் டு ஃபாரின். நெக்ஸ்ட் ஸ்கீம் பிஎம் போஷன் ஸ்கீம் 2021. போஷன் அப்படின்னா போஷன் சக்தி நிர்மான். இது வந்து பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான ஸ்கீம் தான் இது. மதிய உணவு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா 1995. இது பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. எப்போனா போஷன் அப்படின்ட்டு.
2021 மதிய உணவு திட்டத்தோட பெயரை வந்து போஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. 3லிருந்து 6 வயது குழந்தைகளும் மற்றும் 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இதோட பீரியட் பார்த்திங்கன்னா 2021-22லிருந்து 2025-26 வரையும். ஸோ இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இது செயல்படுத்தப்படுகிறது. இதோட மினிஸ்ட்ரி வந்து மத்திய கல்வி அமைச்சகம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள், ஸ்வாமித்வா யோஜனா 2021. ஸ்வாமித்வா ஃபுல் ஃபார்ம் வந்து சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அபாடி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். இது வந்து கிராமங்களில் வந்து ட்ரோன் மற்றும் தொழில்நுட்பம் பயன்படுத்தி வந்து நிலத்தை அளவிடுறது தான் வந்து இதோட திட்டமாக இருக்குது. இதன் மூலம் வந்து அங்குள்ளவர்களுக்கு வந்து பட்டா வந்து ஈஸியாக வழங்கப்படும். மினிஸ்ட்ரி வந்து மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், யூனியன் பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து PM ஸ்வாநிதி 2022. பிரதன் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்மநிர்பர் நிதி. ஸோ இது வந்து எதுக்குன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி திட்டம். சாலையோரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கடன் உதவி திட்டம் தான் இது. இதோட எலிஜிபிள் பாருங்கள், 24 மார்ச் 2020 சாலையோர வியாபாரியாக இருக்க வேண்டுமா. ஃபஸ்ட் இயர் வந்து 10,000, செகண்ட் இயர் வந்து 20,000, தேர்ட் இயர் வந்து 30,000. அதோட வட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருக்குது. ஸோ இதோட மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம், PM ஸ்வாநிதி 2020. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் மிஷன் கர்மயோகி 2020 இருக்குது. அரசு பணியாளர்களுக்கு திறன் நன்னடத்தை முதலிய பயிற்சி, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் நன்னடத்தை பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் இது கொண்டு வரப்பட்ட ஸ்கீமாக இருக்குது. ஐ காட் கர்மயோகி என்ற இணையதளத்தில் மூலமாக பயிற்சி, அதாவது இந்த இணையதளம் வெப்சைட் கொடுத்துருவாங்களாம், ஐ காட் கர்மயோகி, இது மூலிமா அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அமைச்சகம் வந்து பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன். இது வந்து இது பிரதமரின் கீழ் உள்ள அமைச்சகமாக இருக்குது. மிஷன் கர்மயோகி 2022. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. இது வந்து 67 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து 125 நாட்கள் வந்து வேலைவாய்ப்பு. ஓகேங்களா. இதோட பீரியட் வந்து 20th ஜூன் 2020லிருந்து 22nd அக்டோபர் 2020 வரையும். 25 வகைகள் வேலைகள் வந்து இதில் அடங்கும். மினிஸ்ட்ரி வந்து மொத்தம் 12 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள், பிரதன் மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா, PMMSY. ஸோ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 5th ஜூலை 2019. யார் மூலியமானா பை யூனியன் மினிஸ்டர். இதோட நோக்கம் வந்து மீன் உற்பத்தி வந்து அதிகப்படுத்துவது தான் இதோட நோக்கமாக இருக்குது. 2022-23 மீன் உற்பத்தியை வந்து 2 மடங்காக்குவது தான் இதோட நோக்கம். இதோட மினிஸ்ட்ரி வந்து எதுனா மத்திய மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வள அமைச்சகம், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டேரிங், பிரதன் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா. ஸோ இதோட வந்து 2020 வரையுமே ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து 19, 18, 17, 16, 15, 14 இன்னும் 6 இயரோட ஸ்கீம்ஸ் பார்க்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த ஸ்கீம்ஸ் வந்து நோட்டில் எழுதி படிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு காதால் கேட்டுட்டு திரும்பி படிக்கும்போது அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.